இன்னைக்கு டெஸ்ட் 14க்கான ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பசில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 people live in a 3-story building. The ground floor is number 1 and floor above it number 2. ஸோ 3 மாடி கட்டிடத்தில் 6 பேர் இருக்காங்க. அதில் தரைத்தளம் வந்து 1னும் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஈச் ஃப்ளோர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 flats. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 2 ஃபிளாட் இருக்கு. ஃபிளாட் எக்ஸ், ஃபிளாட் ஒய்ன்னு. Flat x of floor 2, அதாவது ரெண்டாவது ஃப்ளோர்ல இருக்க வந்து flat x is just above the flat x of floor 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல flat x எங்க இருக்கும் அதுக்கு அப்படியே மேலே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர்ல flat x இருக்கு. அதுக்கு மேலே அப்படியே தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய flat x இருக்கு. அதே மாதிரி flat y-யும் ஒரு ஒய்க்கு கீழே அடுத்த flat, அடுத்த ஒய் அதுக்கடுத்து கீழே வந்து அடுத்த flat y இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. flat x is in the west of flat y. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா flat yக்கு வெஸ்ட் டைரக்ஷன்ல flat x இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ஃப்ளோர், இது வந்து தேர்ட் ஃப்ளோர். 3 ஃப்ளோர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோர்லையும் உங்களுக்கு 2 ஃபிளாட் இருக்கு. ஸோ வெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒய்யோட வெஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னா flat x இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஃபிளாட் எடுத்துக்கலாம், இங்கே ஒய் ஃபிளாட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் who lives in flat x lives adjacent to the floor where T lives but in a different flat. அப்போ எஸ் அப்படிங்கிறவர் எக்ஸுங்கிற ஃபிளாட்ல தான் இருக்காரு. அவர் வந்து அட்ஜசன்ட் ஃப்ளோர், அதாவது டி அப்படிங்கிற டி வசிக்கிற ஃப்ளோருக்கு பக்கத்து ஃப்ளோர்ல இருக்காரு. மேபி டி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காருன்னா எஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி பக்கத்து ஃப்ளோர்ல இருக்காரு. ஆனா எஸ் வந்து எக்ஸ்னா டி வந்து எக்ஸ் கிடையாது, அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இதுல என்ன தெரியுதுன்னா எஸ் வந்து எக்ஸ் ஃபிளாட் அப்படின்னு தெரியுது. டி அப்படிங்கிறது வந்து என்ன ஃபிளாட் அப்படின்னா ஒய் ஃபிளாட் அப்படின்னு தெரியுது. இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னா பக்கத்து ஃப்ளோர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டி அண்ட் வி லிவ் ஆன் த சேம் ஃப்ளோர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டியும் வியும் சேம் ஃப்ளோர் அப்படின்னா டி வந்து ஒய் ஃபிளாட் இருக்கு அப்படின்னா வி வந்து என்ன ஃபிளாட்டா இருக்கும்? வி என்ன ஃபிளாட்டா இருக்கும்? டியும் வியும் சேம் ஃப்ளோர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேம் ஃப்ளோர்னா டி வந்து ஒய் ஃபிளாட்னா வி என்ன ஃபிளாட்டு? கேக்குதா நான் பேசுறது? புரியுதா? எக்ஸ்ல இருப்பாரு மேம். எக்ஸ்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் Q lives to the south west of Vன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற பாயிண்ட். Q வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியோட சவுத் ஈஸ்ட்ல இருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் அப்படின்னு வர்றப்ப என்ன டைரக்ஷன்ல வரும் நமக்கு? இந்த டைரக்ஷன்ல வரும். கரெக்டா? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன்ல வரும். அப்ப வியும் எக்ஸும் நமக்கு எந்த ஃபிளாட்ல தான் இருக்கணும்? செகண்ட் ஃபிளாட்ல தான் இருக்கணும். அப்பனா தான் வி இங்க வந்து நம்ம சாரி வி எக்ஸ்ன்னு போட்டேன், வி அண்ட் டி. ஸோ வி டி இவங்களோட சவுத் ஈஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்லி 1% lives between P and S கொடுத்துட்டாங்க இந்த சேம் ஃபிளாட். S வந்து நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். அப்ப பியும் எக்ஸ் தான், ஏன்னா சேம் ஃபிளாட் கொடுத்துட்டாங்க. பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஒருத்தங்க இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பிய போட்டு இங்க எஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க எஸ் போட்டுட்டு இங்க பி போட்டுக்கலாம் இல்லையா? நமக்கு இங்க 2 பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் டஸ் நாட் லிவ் ஆன் த ஃப்ளோர் வேர் எஸ் லிவ்ஸ். ஸோ எஸ் இருக்கிற ஃப்ளோர்ல வந்து ஆர் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் இங்க எஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கதான் நான் ஆர் போட முடியும் இல்லையா? அப்போ இங்க எஸ் ஆரும் ஒரே ஃப்ளோர்ல இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எஸ் இங்கதான் இருக்கும், பி இங்கதான் இருக்கும், ஆரை நம்ம இங்க போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் என்ன? Who lives adjacent to R in the same flat?
என்ன 2 பேருமே ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தான் எப்போதும் ஆன்சர் பண்ணுவீங்க. புரியலையா? நோ மேம். எனக்கு புரியுது மேம். இப்பதான் மேம் வந்தேன். ஓகே, ஓகே. சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆறுங்கிற ஃபிளாட்டுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க? பி இல்லையா? பி மேம். என்ன கேட்டிருக்காங்க? ஹூ லிவ்ஸ் அட்ஜசன்ட் டு ஆர் இன் த சேம் ஃபிளாட்டா? ஓகே. சேம் ஃபிளாட். நான் சேம் ஃப்ளோர்ன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சேம் ஃபிளாட் அப்படின்னு வரப்ப டி. சாரி. நெக்ஸ்ட், ஹவு மெனி பீப்புள் லிவ் பிலோ ஆர் இன் போத் ஃபிளாட்ஸ்? எத்தனை பேர் இருக்காங்க ஆருக்கு கீழே? 4 1 மேம். 2 4. 4. Next, who lives to the northwest of T? Northwest. P மேம். Northwestல P. Next, fourth one. Odd one out கேக்குறாங்க. PQRV. 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 அப்ப என்ன நமக்கு இருக்கு? எல்லாமே கார்னர்ல இருக்காங்க இல்லையா? PQR. இங்க V மட்டும் நமக்கு சென்டர்ல இருக்கு. ஸோ அப்ப இங்க ஆட் ஒன் அவுட் அப்படின்னு வர்றப்ப இது வரும், V தான் வரும். Fifth one. Who lives on the floor 1 of flat X? First floorல X வந்து யாரு? S. Next இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? Study the following information carefully and answer the questions that follow. Pavan starts walking from point T. T ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. He walks for 5 km in the north direction. Tங்கிற பாயிண்ட் இங்க எடுத்துக்கலாமா? Tல இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 km நார்த் டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க. நார்த் டைரக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் T டு ரீச் பாயிண்ட் W. இந்த பாயிண்ட் வந்து W கொடுத்திருக்காங்க. Then he turns towards west. ஸோ வெஸ்ட் டர்ன் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் போறாங்கன்னா 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். இங்க வந்து நமக்கு என்னன்னா K. ஃப்ரம் பாயிண்ட் K he turns towards the south and walk 10 kilometer. ஸோ இங்க இருந்து 10 கிலோமீட்டர் வராங்க. அப்ப இங்க வரைக்கும் நமக்கு என்ன வந்துடும்? 5 கிலோமீட்டர் வந்துடும். இங்க வரைக்கும் 5 கிலோமீட்டர், இங்க வரைக்கும் 5 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டர் வராங்க. பாயிண்ட் வந்து H. From point H, he turns toward east and walks for 15 kilometer. Next இங்க இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல 15 கிலோமீட்டர். அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் நமக்கு மேல 7 இருக்குன்னா அப்ப கீழே 7 கிலோமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும்னா 8 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர். அதோட பாயிண்ட் வந்து என்னது? F. Then he turns towards south and walks 5 kilometer to reach point G. So next இங்க இருந்து 5 கிலோமீட்டர் வந்து Gங்கிற பாயிண்ட ரீச் பண்றாங்க. Finally he turns towards the point W. Finally he turns towards the west directionல 10 கிலோமீட்டர்ல ஃபைனல் பாயிண்ட் C. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 8, இங்க நம்ம 2 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா C கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? பாயிண்ட் W is in which direction with respect to C? C-ய பொறுத்து நார்த் ஈஸ்ட். W எங்க இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ C ஆப்ஷன். கரெக்ட் தானே? Point W is in which direction with respect to point C? Okay. Next, eighth one. Eighth one என்ன கொடுத்திருக்காங்க? Point G is in which direction with respect to H? H வச்சு G சொல்லணும். South, East இல்லையா? South East, yes ma'am. D option. D option.
நெக்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. Yes, வாட் ma'am. இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை பவன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்க? எல்லாம் ஆட் பண்ணுங்க மேம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு 5, 7, 12, 12 இங்கே ஒரு 10, 22, 22 இங்கே ஒரு 15, 27, 37, 37 இங்கே ஒரு 10, 47, 47 + 5, 52. 52. Next. Study the following information carefully to answer the questions given below. In a meeting, 8 teachers A, B, C, D, E, F, G and H are sitting in 2 parallel rows opposite to each other. 4 persons with equal distance between them sit in each row. அப்போ ரெண்டு ரோவா உட்காந்துருக்காங்க. ஒரு ரோல 4 மெம்பர்ஸ். ரோ 1ல என்னென்ன மெம்பர்லாம் இருக்காங்கன்னா ABDE இருக்காங்க. அதே மாதிரி ரோ 2ல வந்து CFHG இருக்காங்க. ரோ 1 வந்து எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரோ 2ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணி 4 பேர், நார்த்தை ஃபேஸ் பண்ணி 4 பேர் இருக்காங்க. இது சவுத் ஃபேஸிங், இது நார்த் ஃபேஸிங். சவுத் ஃபேஸிங் இருக்கவங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ரோ 1ல இருக்க மெம்பர்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. G6 முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்ததுமே டோட்டலா ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு எது நம்ம ஸ்டார்ட் பண்ணா பாசிபிள் நிறைய போகாது அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணாதான் நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ G6 second to the right of H, who is its opposite to the one who is an immediate neighbor of E. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சோட செகண்ட் ரைட்ல G இருக்காரு. ஹச்சுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவர் வந்து ஈக்கு பக்கத்துல இருக்காரு. நெக்ஸ்ட் D does not sit to the extreme end of the row. இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். ஸோ டி வந்து எண்டில் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. மொத்தமே ஒரு ரோல 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல டியோட பிளேஸ் 2 இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப டியோட பிளேஸ் வந்து ஏதாவது 2 தான் இருக்கும். அப்ப நம்ம இங்க 2 பாசிபிள் தான் நமக்கு வருது. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டி அப்படிங்கிறது என்ன ரோன்னு பாருங்க. ரோ 1ல கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேசிங்ல இங்கேயும் நான் டி போட முடியாது, இங்கேயும் டி போட முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப மேபி நான் இங்க டி போடலாம். இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லை அப்படின்னா 1, 2, 3, 4, 3, 4 இங்க டி போடலாம். ஸோ இந்த 2 இடத்துல தான் நமக்கு வரும். வேற டி ரிலேட் பண்ணி வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. C6 second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல C இருக்காரு. Fக்கு ஆப்போசிட்ல வந்து யார் இருக்காங்கன்னா A இருக்காங்க. F வந்து G யோட நெய்பர் இல்ல. B6 second to the left of D. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. D யோட செகண்ட் லெஃப்ட்ல B இருக்காங்க. ஸோ டியோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். இங்க நம்ம பி போடலாம். இங்க நமக்கு ஒரு லெஃப்ட் தான் இருக்கு, செகண்ட் லெஃப்ட் இல்ல. அப்ப இந்த பாசிபிள் வராது. அப்ப இங்கதான் வரும். பியும் இங்கதான் வரும். இப்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரீட் பண்ணுங்க. ஹச்சோட செகண்ட் ரைட் வந்து ஜி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல இந்த டோட்டல் சென்டென்ஸ்ல என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா ஹச்சோட செகண்ட் ரைட்ல ஜி இருக்காங்க. ஹச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவரு ஈக்கு பக்கத்துல இருக்காங்க. இப்போ நமக்கு ஹச் இங்க போடுறதுக்கு நமக்கு 2 பாசிபிள் இருக்கு பாருங்க. இங்க ஹச் போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட். செகண்ட் ரைட்ல ஜி இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா ஹச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கவர் இ பக்கத்துல இருக்கணும். நமக்கு இங்க ஆல்ரெடி டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப இங்க ஹச் வரமாட்டாங்க. புரியுதா ஆப்ஷன் எப்படி எலிமினேட் ஆகுதுன்னு? Yes, ma'am. அப்ப இங்கதான் நம்ம ஹச் போடணும். இங்கதான் போட முடியும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்ல இங்க ஜி போட முடியும். இங்க ஹச் போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரைட் தான் இருக்கு, செகண்ட் ரைட் போடுறதுக்கு வழி இல்ல. அப்ப ஹச் இங்கதான் இருப்பாங்க, ஜி இங்கதான் இருக்காங்க. ஸோ ஹச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கவரு நமக்கு ஹச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க பக்கத்துல இ இருக்கலாம். அப்போ ஒண்ணு இ இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இ இங்க இருக்கலாம். ஸோ சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒன்னு இ இருக்கலாம், இல்லைன்னா இ வந்து இங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் வேற சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. இந்த சென்டென்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். டி டஸ் நாட் சிட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் அதையும் நம்ம முடிச்சாச்சு. C6 second to the right of F கொடுத்துருக்காங்க. அப்ப F ஓட செகண்ட் ரைட்ல C இருக்கணும், Fக்கு ஆப்போசிட்ல A இருக்கணும். ஸோ F எல்லாம் எந்த ரோல இருக்காங்க? மேல இருக்க ரோல இருக்காங்க, ரோ 2ல இருக்காங்க. சாரி, கீழே இருக்க ரோல இருக்காங்க. ஸோ நான் இப்ப F இங்க போட்டேன் அப்படின்னா F இங்கதான் நம்ம போடணும். ஏன்னா F இங்க F ஓட செகண்ட் ரைட்ல வந்து C இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. இங்க நம்ம F போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் தான் இருக்கு, செகண்ட் ரைட் இல்ல. அப்ப இங்கதான் F போடணும். Fக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க E வராது, இங்கதான் E வரும். அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட். மேல ADEB, கீழே வந்து FH, C, G.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு டி? டிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? H. ஹச். நெக்ஸ்ட் ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ? ஈயோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? ஏ இல்லையா? A. Yes, ma'am. A. ஈயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். நெக்ஸ்ட் இது ஆட் ஆன் அவுட் கேக்குறாங்க. பிஇஏஎஃப். பிஇஏஎஃப். Yes. பிஇஏஎஃப். அப்ப இ தான். பி எக்ஸ்ட்ரீமெண்ட், ஏ எக்ஸ்ட்ரீமெண்ட், எஃப் எக்ஸ்ட்ரீமெண்ட். அப்ப இ வந்து டிஃபரா இருக்கு. ஸோ இ பி. நெக்ஸ்ட் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு இ? இக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. C. Who is immediate neighbor of F? Immediate neighbor of F. H இல்லையா? Yes, ma'am. அவ்வளவுதான். Next 14th one. 14th one என்ன கொடுத்திருக்காங்க? The following questions are based on the sequence of 5 3-letter words. இதுல if m is added at the end of each word, ஒவ்வொரு வேர்டோட எண்ட்லயும் m நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா how many of the new words formed are meaningful words? எதெல்லாம் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸா இருக்கும்? இங்க DOGM போட்டா நமக்கு மீனிங்ஃபுல் வேர்ட் கிடைக்காது. MANM போட்டாலும் கிடைக்காது. HISM கிடைக்காது. FORM ஃபார்ம் கிடைக்கும் இல்லையா? Form மட்டும் கிடைக்கும். Yes, ma'am. ஃபார்ம் மட்டும் தான் கிடைக்கும். So அப்போ 1. 1. Next, if the first and second letter of each word are interchanged, முதல்ல ரெண்டு லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Then how many words will have letters which are in alphabetical orders? எத்தனை இது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ்ல இருக்கு? அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமான்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம இங்க ஓ இங்க போட்டோம் அப்படின்னாலே டி வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ டி இங்க வருதுனால இங்க ஆல்பபெட் ஆர்டர்ல இல்ல, ஓ ஃபர்ஸ்ட் வந்துருது. அதே மாதிரி இங்க ஏ போட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க ஏ எம் என்னு வரும். ஸோ இது ஆல்பபெட் ஆர்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் HIS போடுறப்ப ஹச்சுக்கு அடுத்துதான் நமக்கு ஐஏ வரும். நம்ம இங்க ஐஏ இங்க முன்ன போட்டுட்டு ஹச்சை உள்ள போட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இல்ல. அதே மாதிரிதான் FORனா எஃப்க்கு அடுத்துதான் ஓ வரும் இல்லையா? நம்ம ஓ முன்னாடி போட்டுறோம். அப்ப அங்கேயும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்காது. நெக்ஸ்ட் டாய் வரும். OPY. அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை இருக்கு? 2 லெட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 16th என்ன கொடுத்திருக்காங்க? If the second letter in each word is changed to its succeeding letter as in the English alphabetical series, then how many of the new words form will have more than one vowel அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் லெட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, எல்லா லெட்டருமே சொல்லல. ஸோ செகண்ட் லெட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க ஓ இருக்கு, ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஓ இருக்கு, ஓ இருக்கு, எல்லாமே வவ்வல். வவ்வலுக்கு அடுத்தது நீங்க மாத்தினாலும் சரி, வவ்வலுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் போட்டாலும் சரி, உங்களுக்கு வவ்வலே அங்க இருக்க போறது கிடையாது. ஏன்னா வவ்வலே மாறிடும். இது ஒரு வவ்வல் தான் அங்க இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன ஒரு ஆன்சர்? D option. டி ஆப்ஷன். None. சேஞ்ச் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வவ்வலை சேஞ்ச் பண்ணா நமக்கு கான்சனன்ட் தான் வரப்போகுது. அங்க ஒவ்வொரு வேர்ட்லயும் ஒரு வவ்வல் தான் இருக்கு. அந்த ஒரு வவ்வல் எல்லாத்தையுமே நம்ம மாத்திட்டோம்னா அங்க நமக்கு எங்க வவ்வல் கிடைக்க போகுது? Next, if all the consonants are changed to its preceding alphabet. So vowels இல்லாம இருக்க consonant எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிறது நீங்க போட்டுக்கணும், பிஃபோரா இருக்கிறது எழுதிக்கணும். vowels எல்லாமே வந்து succeeding alphabetக்கு மாத்திக்கணும், அதுக்கு அடுத்து வர alphabet மாத்திக்கணும். Then how many words will have one or more than one vowels in it அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ரெண்டு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. BFJPW இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வவ்வல் கிடைக்கும். AEIOU. ஓகேங்களா? இதுக்கு ப்ரிசீடிங் லெட்டர்ல வவ்வல் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு சக்சீடிங் லெட்டர்ல அதுக்கு அடுத்ததுல நம்ம பாக்குறப்ப என்ன வரும்னா Z, D, H, N, T. இந்த ரெண்டு கோடு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆகுது. நம்ம வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆக பத்தி பார்க்கவே வேணாம். வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆனா நமக்கு கான்சனன்ட் தான் வரும்.
அவங்க கேட்கறது என்னன்னா, எத்தனை வவ்வல் இருக்குன்னு தான் நமக்கு கேட்கறாங்க. அப்ப எந்த கான்சனன்ட் வந்து வவ்வலா மாறுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க வவ்வல சேஞ்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அப்ப எந்த கான்சனன்ட் நீங்க என்ன குடுத்துருக்காங்க? கான்சனன்ட்ஸ் எல்லாமே ப்ரிசீடிங் ஆல்ஃபபெட் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சீக்வென்ஸ் நீங்க செக் பண்ணா தான், நீங்க இதுக்கு ப்ரிசீடிங் ஆல்ஃபபெட் போடுறப்ப நமக்கு வவ்வல் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு 3 லெட்டர்ஸ்லயும் இந்த கோட் இருக்கான்னு பாருங்க. BFJPW அப்படிங்கிற வேர்ட் இருக்கா? ஐ மீன் லெட்டர் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்ல. செகண்ட் ஒன்லயும் இல்ல. இல்லையா? தேர்ட் ஒன்ல இல்ல. ஃபோர்த் ஒன்ல எஃப் இருக்கு பாருங்க. இங்க நம்ம எஃப் எழுதியிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஒன்ல எஃப் இருக்கு. அப்ப எஃப்க்கு முன்னாடி இ கிடைக்கும். அப்புறமா ஃபிஃப்த் ஒன்ல பார்த்தீங்கன்னாலும் நமக்கு எது இல்லன்னு பார்த்தீங்கன்னா, டிஒய் இருக்கு. இங்க டிஒய்யே இல்ல. அப்ப ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு. ஏ ஆப்ஷன். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? மேம் இன்னொரு முறை சொல்லுங்க மேம். இதுல வந்து அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்சனன்ட் எல்லாமே நீங்க வந்து என்ன ப்ரீவியஸ் லெட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஆல்பபெட் ஆர்டர்ல. வவ்வல்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஆல்பபெட்ட நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இப்ப டி இருக்கு அப்படின்னா, டியோட நெக்ஸ்ட் ஆல்பபெட் என்ன? இல்லையா? சோ நீங்க அதை சூஸ் பண்ணணும். நீங்க if all the consonants are changed to preceding alphabet. கான்சனன்ட் எல்லாமே preceding alphabet. நான் நெக்ஸ்ட் லெட்டர் சொல்லிட்டேன். சாரி, டிங்கிறது கான்சனன்ட். அப்ப டிக்கு முன்னாடி இருக்கிறது எழுதணும். அப்ப சி வரும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி வவல்ஸ் இருக்கு இல்லையா? வவல்ஸ் எல்லாமே வந்து சக்சீடிங் ஆல்பபெட் நீங்க சேஞ்ச் பண்ணணுங்கிறாங்க. ஓ இருக்கு அப்படின்னா ஓபி அப்படிங்கிறது நீங்க எழுதணும். இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு வர்றப்ப எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த 3 லெட்டர் வேர்ட்ல மோர் தென் ஒரு வவலோ இல்லைன்னா மோர் தென் 1 வவலோ இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல நம்ம கான்சனன்ட்டை சேஞ்ச் பண்றத பத்தி மட்டும் பார்த்தா போதும். வவல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கான்சனன்ட் தான் இருக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன, எத்தனை வவல் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ வவலை சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா கான்சனன்ட் தான் கிடைக்க போகுது. அதனால நீங்க வவலை சேஞ்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன். சரி, அப்போ வந்து எந்த கான்சனன்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணா நமக்கு வவல் கிடைக்கும்? இங்க கான்சனன்ட்க்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சக்சீடிங் ஆல்பபெட்டா ப்ரிசீடிங் ஆல்பபெட்டா? ப்ரிசீடிங் மேம். ப்ரிசீடிங் ஆல்பபெட். அப்போ இந்த கோடுல BFGPW இருக்கு இல்லையா? இந்த கோடுக்கு ப்ரிசீடிங், அதாவது இதுக்கு பிஃபோரா இருக்க ஆல்பபெட் எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வவல் கிடைக்கும். பிக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏ. எஃப்க்கு முன்னாடி இ. அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு லெட்டரா நீங்க அங்க யோசிச்சு பண்றதுக்கு இந்த கோடை மட்டும் டக்குன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ப்ரிசீடிங் லெட்டர்ன்னு கேட்டாங்கன்னா இந்த கோடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. BFJPW. இங்க DOG இப்ப டாக் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு BFJPWன்னு ஏதாவது வேர்ட் இருக்கான்னு பாருங்க. சாரி, லெட்டர் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி MANலயும் பாத்தீங்கன்னா B இல்ல, F இல்ல, J இல்ல, P இல்ல, W இல்ல. HISலயும் இல்ல. FORல தான் இருக்கு. FORல தான் இங்க F இருக்கு. அப்ப Fஓட ப்ரிசீடிங் ஆல்பபெட் நமக்கு E கிடைக்கும். அப்ப ஒரு வவல் இருக்கு. அடுத்து TOY அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் நமக்கு வந்து என்ன இல்ல, TNY தான் கான்சனன்ட். இந்த கோட்ல நமக்கு TNY இல்ல. அப்ப Tக்கு முன்னாடி இருக்க ஆல்பபெட்டும் Yக்கு முன்னாடி இருக்க ஆல்பபெட்டும் வவ்வலா இருக்காது. அப்ப FOR அந்த இதுல Fக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வவ்வலா இருக்கு. இப்ப புரியுதுங்களா? ஓகே மேம். Next 18th one. How many letters are there between second letter of second word from left? So leftல இருந்து second wordல second letter A and third letter of the second word from right. So rightல இருந்து second wordல third letter என்னன்னா R. இப்ப இது ரெண்டுக்கும் இடையில alphabetic seriesல எவ்வளவு letters இருக்கும்னு கேக்குறாங்க. எவ்வளவு letters இருக்கும்? 16 இருக்குமா? 16 letters. Yes, ma'am. நெக்ஸ்ட் 19th ஒன். நிமோனியா அப்படிங்கிற வேர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் த கான்சனன்ட்ஸ் ஆர் சேஞ்ச் டு ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ கான்சனன்ட் எல்லாமே ப்ரீவியஸ் லெட்டருக்கு மாற்றணும். வவல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டருக்கு மாற்றணும். மாற்றினா ஹவு மெனி லெட்டர்ஸ் ரிப்பீட் மோர் தேன் ஒன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிமோனியாவை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர்ல எழுதணும்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க தானே. A, E அந்த மாதிரி. ஒரு நிமிஷம். இல்ல இங்க வந்து நம்ம இது எழுத வேணாம். ஏன்னா இங்க உங்களுக்கு வந்து பொசிஷன் கேட்கல. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர்ல எழுதுங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒர்க். ஏன்னா இங்க நம்ம பிளேஸ் எதுவுமே கேட்கல. இன்கேஸ் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டரை நீங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு
தேர்ட் லெட்டர் என்ன, லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபிஃப்த் லெட்டர் என்ன, அந்த மாதிரி பர்டிகுலரா பிளேஸை கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம மாத்தி தான் ஆகணும். இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர்ல மாத்தி தான் ஆகணும். இங்க நமக்கு பின் பாயிண்ட் பண்ணி அதோட பிளேஸ் எதுவும் கேட்கல. ரைட்ல இருந்து செகண்ட் என்ன, லெஃப்ட்ல இருந்து தேர்ட் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கல. இதுல நமக்கு இதுல ஏதாவது மாத்துறதுல யூஸ் இருக்கான்னு பாருங்க. நிமோனியா அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர்ல எதுக்கு மாத்தணும்? இங்க மாத்தணுங்கிறது மாத்தாமே நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஸோ மாத்தாம இங்க என்ன கேக்குறாங்க, கான்சனன்ட் எல்லாமே ப்ரீவியஸ் லெட்டருக்கு மாத்தணும். கரெக்டா? ஸோ கான்சனன்ட் எல்லாமே ப்ரீவியஸ் லெட்டருக்கு மாத்தணும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, வவல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டருக்கு மாத்தணும். எத்தனை லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு தானே கேட்குறாங்க. ரிப்பீட் ஆகிறது அது எந்த பிளேஸ்ல இருந்தா என்ன, இங்க ஏன் நம்ம ஆல்பபெட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்? ஸோ அதனால அதை அரேஞ்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நமக்கு தேவையா, இந்த கொஸ்டினுக்கு இதை அரேஞ்ச் பண்ணணுமா, அரேஞ்ச் பண்ணாமலே ஆன்சர்ஸ் பண்ணலாமாங்கிறது ஒன்ஸ் நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. இது நம்ம அரேஞ்ச் பண்ணவே வேணாம். இப்போ பி கொடுத்துருக்காங்க. பி அப்படிங்கிறது என்னது, கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் நம்ம என்னவா மாத்தணும், ப்ரீவியஸ் லெட்டருக்கு மாத்தணும். ஸோ பியோட ப்ரீவியஸ் லெட்டர் என்ன, ஓ. ஓ. ஓ நெக்ஸ்ட் என் இருக்கு. ஸோ என் அப்படிங்கிறதும் M. கான்சனன்ட். எம். நெக்ஸ்ட் இ. இ அப்படிங்கிறது வவ்வல். வவ்வல்னா அடுத்த F. லெட்டர் போடணும். எஃப். அடுத்து யூ. V. பி. எம். எம்முக்கு முன்னாடி எல். L வரணும். ஓ. ஓங்கிறது கான்சனன்ட். அப்போ சாரி வவ்வல். அதுக்கு அடுத்தது வரும் ஓபி. நெக்ஸ்ட் என் இருக்கு, எம் வரும். அடுத்து ஐ. ஐனா அடுத்த லெட்டர் போடணும் ஜே. ஏ இருக்கு, ஏனாலும் உங்களுக்கு B. அடுத்த லெட்டர் போடணும் பி. ஸோ இப்போ எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. எம்ங்கிற லெட்டர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. M லெட்டர். அவ்வளவுதான், ஆன்சர் 1 தான். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, how many such pairs of digits. இந்த கொஸ்டின் முதல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு, என்ன சொன்னாங்க நீங்க அட்டன் பண்றப்ப? புரியுது. அப்போ அந்த டைம்ல ஒண்ணுமே புரியல மேம். புரியல. how many such pairs of digits are there in number, each of which has many digits between them in number, both forward and backward direction as they have between them in number series. சார் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து 3, 5 எடுத்துக்கலாம். ஸோ 3 நான் 5 எடுக்கிறேன்னா 3க்கும் 5க்கும் இடையில எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கு? 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 2 இல்லையா? ஸோ அந்த 2 இங்க வந்து 6, 7 இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கேட்குறாங்க. புரியுதுங்களா என்னன்னு? ஸோ 3க்கும் 5க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னவோ அதே டிஃப்ரென்ஸ் வந்து இன் பிட்வீன்ல லெட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்சிங் என்ன இருக்கு, அந்த மாதிரி பேரிங் என்ன இருக்கு? இப்போ நம்ம 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 8 4 8 4 எப்படி வரும்? 4க்கும் 8க்கும் இடையில நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கு. அப்போ 4க்கு 8க்கு இடையில 4 லெட்டர் இருக்கணும், சாரி 4 நம்பர் இருக்கணும். அந்த இது இல்லை இல்லையா? 6 எடுத்துட்டோம் அப்படின்னா 6 7 8 இருக்கணும். இங்க 8 இங்க இருக்கு. 6க்கும் 7க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன? 5க்கு 4க்கு டிஃபரன்ஸ் 1 8 அந்த மாதிரி என்ன? அதே நீங்க நம்பர் வந்து பாத்துக்கோங்க, நமக்கு இதே மாதிரி தான் இருக்கணும். நம்பர் சீரீஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கணும். இங்க 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 3 இருக்குன்னா 5 அதே மாதிரி தான் இருக்கணும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கு? எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. சிக்ஸ் 5 அதுக்கு டிஃபரன்ஸ் 1 3 இருக்க மாதிரியா மேம்? 6 இருக்கு, ஆனா 6க்கு அடுத்த நம்பர் தானே பார்க்கணும். புரியுதுங்களா? 6 இங்க 5 எடுத்திருக்கீங்கன்னா இங்க 6க்கு அடுத்த நம்பர் இல்லாம 5ங்கிறது 5க்கு அடுத்து தானே 6 வரும். சிக்ஸுக்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் என்ன, 2 இல்லையா? எஸ் மேம். ஓகே மேம். 2 இருக்கு. இங்க இடையில பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்கு. அப்ப ஒரு பேர். நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இங்க 3 இருக்கு, 7 இருக்கு பாருங்க. 3க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 4
4. 4 வருது. ஆனா இங்க 4 இருக்கே. 1 2 3 4 4 இருக்கு. அப்ப 2 பேர் ஆச்சு. அடுத்து 5 3 4 6 8 இருக்கு. நெக்ஸ்ட் 2 அதே மாதிரி 2 6 எடுங்க. 2 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 4 வருதா? நீங்க அசெண்டிங் ஆர்டர் பண்ணல மேம். இல்ல இங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஓகே மேம். கொடுத்துருக்காங்க. ஒன்னு நீங்க எப்படி எடுக்கணும், இல்லைன்னா அப்படி எடுக்கணும். நீங்க ஃபார்வர்ட் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எடுக்கணும். பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் எடுக்கணும். ஓகே ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல டிசெண்டிங் ஆர்டர்ல பார்க்க கூடாது. அப்ப இங்க நமக்கு எத்தனை பேர்ஸ் இருக்கு? 3 பேர்ஸ் இருக்கு. கரெக்டா? எஸ் மேம். ம். நாளைக்கு ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.